அனைவருக்கும் வணக்கம். ஆபாச பெரியாருடைய வாரிசு அதர்மம் மனோஜுடைய அதர்மம் சேனல் முடக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் அதர்மம் மனோஜ் அதர்மம் சேனல் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், வராது. அவன் இந்த ட்ரைப் சேனலில் அவன் பேசுகிற வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்களே, அதான் வரும். அந்த அதர்மம் சேனல் காலி ஆயிடுச்சு, காலியாகி க்ளோஸ் ஆயிடுச்சு போல். அதான் இந்த கண்டன அறிக்கையை வேறு விட்ருக்காங்க. அந்த திராவிட கலாமா அதான் கோவை ராமகிருஷ்ணன் ஐயோ அதர்மம் மனோஜோட சேனல் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பரபரப்பாக பேசுகிறாங்க. இப்போ எதனால் முடக்கப்பட்டுச்சு, அந்த பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியில் பார்க்கணும். என்னென்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை தொடர்ந்து ஏற்றுக்கிட்டு இருந்தார். இது பெரியார் மண் இல்லை, பெரியார் எங்களுக்கு ஒரு மண்ணு தான் ஈரோட்டில் போய் சொன்னார். இவன் பேசிக்கிட்டு இருந்தான். இடையில அண்ணன் சீமான் அவர்கள்னா ஒரு கட்டம் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா பெரியார் இந்த மாதிரி காம இச்சைகள் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார், உறவு வச்சுக்கலான்னு சொல்லி. அந்த உறவு என்ன நம்ம சொல்ல வேணாம். அப்படி பேசினோடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உள்ளேருந்து வேறு மாதிரியான உணர்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பெரியார் சொல்லலை, சீமான் சொல்லிட்டார் அப்படின்னு. அதுதான் பட்டிமன்றம் அதெல்லாம் போடுறேன்ட்டு சீமான் அவர்களை குறித்தும் அன்னை கைல்வழி குறித்தும் சீமான் அவர்களை அம்மா குறித்தும் இஷ்டத்துக்கு வாயில் வந்தபடி பேசிக்கிருந்தான். அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் அவனை இது பண்ணாங்க, அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவன் சேனல் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறத கொஞ்சம் குறைச்சான். சீமான் அவர்களை பேசுகிறதையும் கொஞ்சம் குறைச்சான். ஆனாலும் சீமான் அவர்களாம் அந்த மோனை இந்த மோனை அவனை இவனை அப்படின்னு தான் பேசிக்கிருந்தான். இப்படியெல்லாம் பேசும்போது அவனுடைய சேனல் நாம் தமிழ் கட்சி ஏதாவது ஐடி விங் இருக்கே, அது ஒரு அளவுக்கு லாய்க்கில்ல, செத்து போன ஐடி விங் வைங்களேன், எதாவது பண்ணிச்சானா பண்ணலை. நம்ம சேனலுக்கு வேணால் ஸ்ட்ரைக் கொடுக்கும். அதுக்கு தானே ஐடி விங் எதுக்கு இருக்குது? சீமான் அவர்களுக்கு படத்தை மார்ஃபிங் பண்ணால் அதுக்கு ஸ்ட்ரைக் அடித்து தூக்குறதுக்கு ஐடி விங் கிடையாது. நம்மளை அவங்களுடைய பேரை சொன்னாலோ, ஐடி விங் தலைவி பேரை சொன்னாலோ, அந்த இன்னொரு பெண் பேரை சொன்னாலோ தூக்கத்தானே இருக்குது. இந்த ஐடிவிங் ஒரு இலவு பண்ணாது. நம்ம ஐடிவிங் செத்து போன ஐடிவிங்னு வைங்களா, ஐடிவிங் இருக்கிறதே வேஸ்ட்டு. நம்மளை பேசுகிறனால ஒன்றும் அந்த மனை இந்த மனை சீமானவர்கள் பேசுனா ஒன்றும் அவன் சேனல் இப்போ தூக்கப்படல அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து இந்த பார்ப்பனர்கள் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, 2000 வருஷமாக பார்ப்பனர்கள் தான் தமிழருக்கு அடிமைப்படுத்துகிறாங்கன்னு ஒரு ஓலா கதையை விடுவான். ஆனால் உண்மையாலுமே நம்மளை அடிமைப்படுத்துறது யாருன்னா, கடந்த 800 வருஷமாக இவனுங்க தான். இந்த பெரியாருடைய வாரிசு இந்த கும்பலில் தான் விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் நாயக்கர்கள், இவங்க தான் 800 வருஷம் நம்மளை ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக பார்ப்பனர்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பான். பார்ப்பனர்கள் இழிவாக பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அதனால எது இவன் சேனல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம்னா மக்களே, சமீபத்தில் ஒரு கடந்த 10 நாளாக வச்சுக்கோங்களேன், தாவே காட்சியில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அந்த அமைச்சர் பேர் வேணாம், லாட்ரி பின்னணி கொண்ட அமைச்சர். அவரை பற்றி தொடர்ந்து அதர்மம் மனோஜ் பேசவும் அவன் சேனல் போயிடுச்சு, முடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் செய்தி. அங்கே விசாரித்து பார்த்தா என்னங்க சேனல் முடக்கிட்டாங்களா அதர்மம் மனோஜ் அப்படின்னா கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க. ஆமாம் தம்பி, முடக்கிட்டாங்க. நம்மளை என்ன தான் யூடியூப்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் முடக்க மாட்டான். நம்ம தனியாக கொடுத்தா ஐடிவிங்கும் அது சரியாக செயல்பட மாட்டுது. அதே மாதிரி பார்ப்பனர் அவங்களும் பார்க்குறாங்க, முடியலை. அப்போ இதை யார் பண்ணதுன்னா, நம்ம பெரிய மனுஷன் அவர் தான், லாட்ரி பின்னணி கொண்டவர் தான். அந்த விஷயத்தை பற்றி பேசவும், விஜயை பற்றி பேசினா கூட எந்த இதுவும் இல்லை. விஜய் அவர்களை அவனை இவனே ஏதாவது சில பேர் பேசுகிறாங்கல்ல, அப்படி பேசினா கூட சேனல் போகாது, கேஸ் போட மாட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவர் லாட்ரி பின்னணி கொண்டவரை அந்த பின்னணி குறித்தும் அவர் குறித்தும் பேசிட்டோம்னா பெரிய பாதிப்பு வருது யூடியூப் சேனல்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. அதனால தான் இந்த சேனல் லாக் செய்யப்பட்டிருக்குது, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. இதான் உண்மை. நீங்கள் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறது நம்பலை அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கினா கூட, நீங்கள் பெரிய ஆள்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த அரசியல் தெரிஞ்சவங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, இல்லைன்னா அவனுக்கு நெருக்கமானவங்க, என்னென்ன அவனுக்கு ரிப்போர்ட் எந்தெந்த வீடியோ கடிச்சு சேனலில் தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவங்கள்ட்ட, இல்லைன்னா அவனே கூட கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ போட்டு கதறினாலும் கதறுவான். அவன் இப்போ சொல்லுவான் பாருங்கள், இந்த மாதிரி ஆதவ் ஐயோ பேர் சொல்லிட்டானா, சரி, இந்த மாதிரி அந்த பெரிய மனுஷனுடைய முக்கிய அமைச்சருடைய இதுகளை பற்றி பேசினோடனே சேனல் முடக்கப்பட்டுச்சு. இதான் நடந்துச்சு. இப்போ என்னென்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினவங்கள ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கள தொடலை. ஆனால் இந்த அமைச்சர் இருக்கார் பாருங்கள், லாட்ரி பின்னணி கொண்டவர், அவரை பேசினா தூக்குறாங்க. இப்போது பார்த்துருப்பீங்க, நியூஸ் தமிழ் 24/7, பாலிமரு, அப்புறம் தமிழ் ஜனம் சேனல்லாம் டிவியில் வரமாட்டுது. அது நம்ம அமைச்சர் இருக்காரே ராஜ் மோகன், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏதோ ஒன்றா சம்திங் எப்படி திமுக அரசை எதிர்த்து சேனல்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த அலைவரிசை பின்னாடி தூக்கி போட்டு சேனலை டிவியில் காட்ட மாட்டாங்களோ, அதே மாதிரி நடக்குதோ அப்படிங்கிறது தெரில.
அது டிவிக்கு அரசு பண்ணுறா இல்லை விஜய் பண்ணுறா ராஜி தெரில மொத்தம் அப்படி நடக்குது. அதே மாதிரி இது நடக்குது. மாரிதாஸ் எது கைது பண்ணாங்க? விஜய் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணார் மாரிதாஸ் அப்படிங்கிறனாலையா? கிடையாது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பற்றி குறிப்பிட்ட நபர்களை பற்றி அவர் வந்து பேசினார். அதிமுக்கியமான ஒரு கருத்தை வந்து வெளியே சொல்லிட்டாரு. ஜான் பிரிட்டோ அந்த கேரக்டரு, ஐயோ அந்த கேரக்டரில் அவ்வளோ குழப்பம் இருக்குது. சாட்டை கூட நேற்று வந்து விளக்கியிருந்தார். ஆனாலும் புரியாத புதிராத்தான் இருக்குது. அந்த கேரக்டர் யார் என்ன அப்படிங்கிறது தெரில. அந்த கேரக்டர் பின்னாடி எவ்வளோ பெரிய லாபி இருக்குது அப்படிங்கிறது தெரில. அந்த லாபி குறித்து பேசுனதுனால தான் மாரியை வந்து தூக்குனாங்க அப்படிங்கிறது தெரியும். அதான் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் தென்னக விஷ்ணு அவர்கள் சேனலோட ஏதோ ஒன்று அவர் பேசிட்டார் அப்படிங்கிறனால வந்து அந்த வீடியோ வந்து தூக்கியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட எம்பி புரியுதுங்களா? அந்த எம்பி யாரோட கனெக்ட் ஆகிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த எம்பி யாரோட கனெக்ட் ஆகிறாருன்னா விஜய் அவர்களோட கனெக்ட் ஆகிறாரு. அது மெயினாக வந்து இந்த பெரிய மனுஷனோட வந்து கனெக்ட் ஆகிறார். சீமான் அவர்களை அவர் பேசலாம் பாராளுமன்றத்தில் போய், அதுக்கு எதிராக தென்னக விஷ்ணு பேசினா தென்னக விஷ்ணுவோட சேனல் பாதிப்பு உள்ளாகப்படுது. இன்றைக்கி அவர் ஒரு வீடியோ போட்டால் 20,000 30,000 மினிமம் 5,000 வியூஸ் போகுதுன்னா இன்றைக்கி வந்து வியூஸ் போக மாட்டுது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு வேலை. நம்ம சேனலுக்குமே கூட முன்னாடி வியூஸ் போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குறையும் ஏறும். அது நம்ம சேனலை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில 2,000 வியூஸ் போகும், சில 20,000 வியூஸ் பார்த்து மாற்றி கொண்டு வைங்களேன். ஆனால் என்னென்னா இப்போது இந்த சூழ்நிலை வந்து இப்படி தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி பேசினா சேனல்களுக்கு ஆபத்து வருது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால தான் இந்த சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் முதற்கொண்டு தென்னை விஷ்ணு முதற்கொண்டு சாட்டை முதற்கொண்டு இன்னும் அறம் சிலம்பரசன் கூட ஒரு தம்பி கூட வந்து வீடியோ வச்சுருக்காரான். அப்போது இன்னும் நிறையா பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க இன்னொரு சேனல் வந்து தொடங்கி அந்த சேனலை மானிட்டைசேஷன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எப்போ என்ன வரும் அப்படிங்கிறதே தெரில. நம்ம திமுக ஆட்சியில் கூட வந்து திமுக ஆட்சியை வந்து நம்ம விமர்சிச்சிடலாம். ஆனால் வந்து தாவேக்கா ஆட்சியில் குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம விமர்சித்தா, ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்பாக இப்போ அதர்ம மனோஜ் வந்து அவன் பெரிய லாபி வச்சுருக்கிறான், சம்பாதிச்சு இது பண்ணிக்குவான். நம்மள மாதிரி ஆட்கள் எங்கே போவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதுலேயும் நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஆர்கானிக் சப்போர்ட் தான். 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேர் வந்து 1000 மக்கள் பார்ப்பாங்க. 1000 பேர் செல்ஃபோனில் பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவிகே சார்பாக வந்து சேனல்களுக்கெல்லாம் வியூஸ் போகும் 20,000 40,000 50,000. அது மக்கள் பார்க்குறதில்ல, அது பாட்ஸ் பார்க்குறது. அதான் ஐடிவிங்க வச்சுருக்காங்களே, வாய்ஸ் ஆஃப் காமன், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி டீம் வச்சுருக்காங்களே அவங்க பார்க்குறது. அதில் வந்து பாட் இருக்கும். பாட்னு எப்படின்னா சிஸ்டமாக வந்து ஒரு 5,000 சிஸ்டம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி செல்ஃபோனாக வந்து ஒரு 25,000 செல்ஃபோன் வந்து வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு 4-5 ஃப்ளோரை வந்து வச்சுக்குவாங்க. அப்போது இவ்வளோ கணக்காக வந்து அந்த லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, செல்ஃபோன்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சார்பாக வீடியோ போடுறாங்க இல்லையா, அந்த வீடியோவை ஒரே நேரத்தில் எல்லாத்துலேயும் வந்து பார்ப்பாங்க. அதான் பாட்ஸ் வியூஸும்பாங்க. புரியுதுங்களா? அந்த பாட்ஸ் வியூ தான் அது உங்களுக்கு தெரியும். அதான் இந்த விஜய் அவர்களுக்கு கொடுத்து பேசினா வியூஸ் அதிகமாக போகிற மாதிரி 1,00,000 2,00,000 வியூஸ் போகிற மாதிரி காட்டுறது. அவரை விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்க வீடியோ பேசினா அதிகமாக காட்டுறது எல்லாமே அந்த பாட்ஸ் தான். ஏன்னா இவனுங்களே தான் வந்து பார்த்தானாங்க 25,000 பேர்கிட்ட. ஒரு வீடியோ மினிமம் 25,000 வியூஸ் போகணுன்னா 25,000 வியூஸை இவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க பாட்ஸை வச்சு. அந்த காமன் வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஜான் ஆரோக்கியசாமி டீம் புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு வியூஸ் போகுதுன்னா இப்படி போகுது. நம்மளுக்கு வந்து 1000 பேர்னா 1000 பேர் ஆர்கானிக்காக போகிறாங்க. 1000 ரூபா 1000 பேர்த்துக்கு என்ன வருமானம் வருமோ அதான் நம்மளுக்கு வரும். அதை வச்சு நம்ம வந்து நான் தமிழ் தேசிய அரசியல் பேசணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ வந்து கொண்டு வந்து பேச விடாமல் நம்மளை வந்து தடுக்கிறாங்க. யூடியூப்லேயுமே உடனே இவங்க மேலே போட்டு தூக்கிடுறாங்க. தலைவர் பேரை சொன்னாலோ, அங்கே இலங்கைகளுக்கு அந்த பேரை சொன்னாலோ, இங்கே வந்து இவர் பேரை சொன்னாலோ பாருங்கள் எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம ஆளுங்க வந்து இன்னொரு சேனலை வந்து தொடங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த அதர்மமான சேனல் உள்ளபடியே முடங்கினதில் சந்தோஷந்தான், மிக்க மகிழ்ச்சி தான். உங்களுடைய சந்தோஷத்தையும் வருத்தத்தையும், வருத்தம் ஒன்றும் இருக்காது, சந்தோஷம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.